சோனா குருவி உணவு தேடிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது பயங்கரமான புயலும் காத்தும் அடிச்சது. சோனா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த புயல் காத்தை எதிர்த்து அவனால பறக்கவே முடியல. புயல் காத்து சோனா குருவிய எதிர் திசையை நோக்கி தள்ளிக்கிட்டே போச்சு. சோனா பறக்க முடியாம கீழே விழுந்துட்டா. அச்சச்சோ, என் குழந்தை என்ன பண்றானே தெரியலையே. என் குழந்தை நான் இல்லாம சாப்பிடுவாளோ என்னமோ. என்னால இப்ப பறக்கவும் முடியல. நான் சீக்கிரம் பறந்து வீட்டுக்கு போகணும். இந்த காத்து என்ன பறக்கவே விடல. இந்த காத்தால என்னால பறந்து போகவே முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? சோனா மறுபடியும் ரொம்பவும் முயற்சி பண்ணி பார்த்தா. ஆனா சோனா குருவினால அந்த காத்தை எதிர்த்து பறந்து போக முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டான். காத்து ரொம்பவும் பயங்கரமாகி சோனாவை ஏதோ ஒரு காட்டுக்கு அடிச்சிட்டு போச்சு. அந்த காட்டுல காத்துனால எல்லா மரங்களும் கீழே விழுந்து அங்கிருந்த வீடுகள் எல்லாம் செதஞ்சு போய் இருந்தது. அங்க யாருமே உயிரோட இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரியல. அதை பார்த்த சோனா ரொம்பவும் பயந்து போனான். சோனா குருவிக்கு எப்படியாவது அங்கிருந்து போய் தன்னோட மகளை பார்க்கணும்னு ரொம்பவும் கவலையா இருந்தது. சோனாவோட இறகுகள்ல காயமும் இருந்துச்சு. ஆனாலும் அந்த காயத்தை பொருட்படுத்தாம சோனா குருவி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கான வழியை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தது. சோனா குருவி எவ்வளவோ தேடி பார்த்தோம். அந்த நாள் முழுவதும் அதுக்கு எந்த வழியா போறதுன்னே தெரியல. கடைசியா அந்த காட்டுல ஒரே ஒரு வீடு இருந்தது. சோனா குருவி அந்த வீட்டை பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அந்த வீட்டோட கதவை தட்டுச்சு. அந்த வீட்டிலேருந்து ஒரு வயசான பறவை வெளியே வந்தது. குருவி, யாரு வேணும் உனக்கு? என்னோட இத்தனை வருஷத்துல யாரும் என்ன பார்க்க வந்ததே இல்லை. நீ தான் வந்திருக்க. யாரு நீ? இங்க எப்படி வந்த? அம்மா, நான் நேத்து நைட்டு அடிச்ச அந்த பயங்கரமான புயல் காத்துல மாட்டி இங்க வந்துட்டேன். திரும்பி போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால இந்த காட்டை விட்டு வெளியே போகவே முடியலம்மா. எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். குருவி, இது பயங்கரமான அடர்ந்த காடு. இந்த காட்டுக்குள்ள வந்தா அவ்வளவு சீக்கிரம் யாருனாலையும் வெளியே போக முடியாது. நான் இப்போதைக்கு உன்னோட பசிய வேணா தீர்த்து விடுறேன். சரி, உள்ள வா. அந்த வயசான குருவி சோனாவுக்கு தேவையான உணவுகளும் சோனாவோட காயத்துக்கு மருந்தையும் கொடுத்தது. சோனா நல்லா சாப்பிட்டு தேவையான அளவு ஓய்வும் எடுத்துக்கிட்டா. மறுநாள் காலையில சோனா குருவி, அம்மா, நான் கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு போயே ஆகணும். என் குழந்தை அங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. அவ நான் இல்லாம சாப்பிட்டாலோ என்னவோ. என்னால என் குழந்தை இல்லாம இங்க இருக்கவே முடியாதம்மா. சரி சரி, நீ போய் உன் வீட்டுக்கான வழியை தேடு. ஒருவேளை உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா திரும்பி இங்கேயே வந்துரு. சரியா? சரிங்கம்மா, நான் போய் தேடி பார்க்குறேன். சோனா இப்படியே தினமும் அதோட வீட்டுக்கான வழியை தேடி தேடி அலைஞ்சுது. அதே நேரத்தில் சோனாவோட குழந்தை மீனுக்குருவி அங்கிருந்த எல்லா பறவைகிட்டையும் தன்னோட அம்மாவை பற்றி கேட்டுக்கிட்டு அம்மாவை தேடி தேடி சோர்ந்து போய் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தது. மீனுக்குருவி தினமும் அதோட வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு அம்மா வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் ராணிக்காகவும் காளிக்காகவும், காளி, அந்த சோனா திரும்பி வர மாதிரியே தெரியல. நம்ம ஏன் இந்த ஒழுகுற வீட்ல இருந்து சோனாவோட வீட்டுக்கு போக கூடாது? ஆனா ராணி, அங்கதான் மீனும் இருக்காளே. ஆமா, அவளை 4 தட்டு தட்டி அங்கிருந்து துரத்தி விட்டுறலாம். ராணி, நீ சொல்றதும் சரியான ஐடியா தான். ஆனா சோனா திரும்பி வந்துட்டா என்ன பண்றது? எனக்கு என்னமோ சோனா உயிரோட இருக்கிற மாதிரியே தெரியல காளி. அவ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க போலாம். ராணிக்காகவும் காளிக்காகவும் சோனா குருவியோட வீட்டுக்கு போய் அங்கிருந்த மீனுவை வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. மீனுக்குருவி அழுதுகிட்டே லூசி புறாவோட வீட்டுக்கு போச்சு. லூசியும் மனோவும் மீனுக்குருவியை பார்த்ததும் அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு மீனுவுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தாங்க. மீனு,
நீ அழுகாதம்மா. உங்க அம்மா வர வரைக்கும் நீ எங்க வீட்லயே இரு. கவலைப்படாத, நாங்க உன்னை நல்லா பாத்துக்கிறோம். சோனா வந்ததும் அந்த ராணிக்கும் காளிக்காகத்துக்கும் இருக்கு, நீ கவலைப்படாதம்மா. மீனுக்குருவிய லூசி புறா ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிட்டா. இதே நேரத்தில் சோனா ஒரு நாள் ஒரு பெரிய மரத்தோட உச்சிக்கு போய் உட்கார்ந்தா. அப்போ அவனால் அவங்க வீட்டுக்கிட்ட இருந்த ஒரு பெரிய டவரை பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் சோனா குருவி ஒரு பெரிய மரத்தை பார்த்தா. அந்த மரத்தோட உச்சிக்கு போய் பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு நினச்சி அந்த மரத்தோட உச்சியை நோக்கி பறந்து போச்சு. அதோட உச்சியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அங்கே சுற்றியும் பார்த்துது. அப்போது சோனாவுக்கு அதோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டவர் மாதிரியே ஒரு டவரை பார்த்துது. அதை பார்த்ததும் சோனாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாச்சு. உடனே கீழே இறங்கி வந்து அந்த வயசான குருவிக்கிட்ட போச்சு. அம்மா, நான் என்னோட காட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேம்மா. எப்படிம்மா, எப்படி கண்டுபிடிச்ச? அம்மா, ஏன் காட்டுல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய டவர் இருக்கும். இங்கிருந்து ஒரு பெரிய மரத்து மேல ஏறி பார்த்தேன். ரொம்ப தூரத்துல அதே மாதிரி ஒரு டவர் இருக்குமா. அதுக்கு பக்கத்துல தான் எங்க காடு இருக்கணும். எனக்கு நல்லா தெரியுமா. சரி சரி, நாளைக்கு காலையில நேரமே எந்திரிச்சு சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இங்கிருந்து கிளம்பணும். அப்பதான் அந்த டவரை நோக்கி போகும்போது நமக்கு நேரம் சரியா இருக்கும். இல்லைன்னா இருட்டுல மறுபடியும் இந்த காட்டுக்குள்ளேயே மாட்டிடுவோம். சரியாம்மா? சரிங்கம்மா, சீக்கிரமா கிளம்பலாம். மறுநாள் காலையில் சோனாவும் அந்த வயசான குருவியும் அந்த டவரை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தூர பயணங்கிறனால இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. கடைசியா ஒரு வழியா அந்த டவருக்கு பக்கத்துல போயிட்டாங்க. அங்க போனதும் சோனாவுக்கு அங்க இருந்த தன்னோட வீட்டை பார்க்க முடிஞ்சது. சோனாவும் அந்த வயசான பறவையும் அதோட வீட்டுக்கு போனாங்க. கதவை தட்டினதும் வீட்டுக்குள்ள இருந்து காளிக்காகமும் ராணிக்காகமும் வெளியே வந்தாங்க. காளி, ராணி, என்னோட குழந்தை எங்க? மீனுவை கூப்பிடுங்க. உன் குழந்தை மீனு இங்க இல்ல, அவ லூசியோட வீட்ல இருக்கா. லூசி வீட்லயா? ஏன் நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? இனிமேல் இது எங்க வீடு. கிளம்பு இங்க இருந்து. இப்ப கிளம்பல, உனக்கு அடிதான் விழுகும் அப்படின்னு ராணி ரொம்பவும் மோசமா சோனாவை திட்டுச்சு. சோனாவும் எதுவும் பேசாம அங்கிருந்து பறந்து போச்சு. சோனாவும் வயசான பறவையும் லூசியோட வீட்டுக்கு போய் தன்னோட குழந்தைய பார்க்க போனாங்க. மீனு, என் தங்கமே. அப்படின்னு சோனா கூப்பிட்டதும் மீனு திரும்பி அவங்க அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. சோனா குருவி லூசி புறாவுக்கும் மனோவுக்கும் தன்னோட நன்றிகளை சொல்லிட்டு அங்கிருந்து மீனுவை கூட்டிட்டு வெளியே வந்துச்சு. ஒரு ஆத்துக்கு பக்கத்துல சோனாவும் மீனுவும் அந்த வயசான குருவியும் உட்கார்ந்தாங்க. அப்போ வயசான குருவி, சோனா, உன்னோட குழந்தை உனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். சரி, நான் இங்கிருந்து போறேன். எனக்கு யாரும் இல்லை. திரும்பி நான் அந்த காட்டுக்கு தான் போகணும். அம்மா, நீங்க எங்க கூடவே இருக்கலாமே. எங்களுக்கும் யாரும் இல்லை. இப்போ இருக்க வீடு கூட இல்லை. சோனா, உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். கவலைப்படாத, சரியா? இந்த வாழைப்பழத்தை வச்சுக்கோ. இதை வச்சுக்கிட்டு நீ உனக்கு என்ன வேணுமோ கேளு, அது உனக்கு கண்டிப்பா கொடுக்கும். சோனா அந்த வாழைப்பழத்தை வாங்கி எங்களுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு வேண்டிக்கிட்டா. அதே மாதிரி அந்த வாழைப்பழமே வீடா மாறிச்சு. சோனாவும் மீனுவும் அந்த வீட்டில் ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சோனா அந்த வயசான குருவியும் தன்னோட வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அந்த வயசான குருவியையும் ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிட்டா.